பாஸ்கர், மௌலிவாக்கம் சம்பவம் நிகழ்ந்து ஒரு வாரமான இந்த நேரத்தில் இந்த திருவள்ளூரில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதனால அங்க இருக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த பகுதியை சேர்ந்தவர் இருக்காரு சார். இந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் எந்த பகுதி நேற்று லேசான மழை தான் பெய்தது. இது எத்தனை அடி கொண்ட இந்த தடுப்பு சுவர் எதனால விழுந்தது, அதை பத்தி சொல்லுங்க. இது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் பொன்னேரி தாலுகா அலமாதி ஊராட்சி. இதில் இந்த சின்ன கிராமம், இது எடப்பாளையத்துக்கு பக்கத்தில் கூடிய உப்பரபாளையம் என்ற கிராமம். என்னன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய குடோன் கட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்னே தெரியல. கலெக்டர் இருக்கிறாரு, இப்ப இங்க எஸ்பி இருக்கிறாரு, எல்லாம் இப்பதான் பாக்குறாங்களே ஒழிய, பட் இது கட்டுறதுக்கான அனுமதியை யார் வழங்கினாங்க என்ன எதுன்னு தெரியாது. இது சின்ன ஊராட்சி. இது அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 5-6 குடோன்ஸ் இங்க இருக்குது. அது இல்லாம நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன குடோன்ஸ் இருக்குது. இந்த பகுதி முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆந்திரா மாநிலம் மட்டுமல்ல, வட மாநிலத்திலிருந்து ஏராளமான கூலி தொழிலாளி இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கை என்ன, கணக்கு என்ன, ஏது என்ன விவரம் என்பது இந்த அரசாங்கத்திற்கோ இந்த அரசு அதிகாரிகளுக்கோ இங்க ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகத்திற்கோ யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த கட்டடத்தினுடைய கான்ட்ராக்டர், இந்த காவா இத கட்டின கான்ட்ராக்டர் யாருன்னு கேட்டா, இப்ப தற்சமயமா இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் ஒயிட் சேர்மனா இருக்காரு. அதிமுகவுடைய ஒயிட் சேர்மன். அவர் பேரு மாரி என்று சொல்லக்கூடிய, முழு பேரு மாரி மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கட்டடத்துடைய இந்த ஓனர் அநேகமாக பாலா என்கிறவராக தான் இருக்கும் என்பதாக தகவல் என்பது இருக்குது. முழுமையான விவரங்கள் என்பது தெரியவில்லை. தடுப்பு சுவர் எவ்வளவு நீளம் இருக்கும், எவ்வளவு உயரம் இருக்கும், அருகில் இருந்த கொட்டைகளில் தங்கியிருந்தவங்க எத்தனை பேர், எத்தனை மணிக்கு தான் தகவல் கேள்விப்பட்டு நீங்க எல்லாம் இந்த பகுதிக்கு வந்தீங்க? எங்களுக்கு தகவல் என்பது விடிய காலையில் தான் தெரியுங்க. இது இரவு 2 மணிக்கு மேல ஒரு 2:45 நடந்திருக்கிறதாக தகவல். ஏறக்குறைய இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய நீளம் அகலம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும். ஒரு எந்த விதமான வரம்பும் சட்ட விதிக்கு உட்பட்டு கட்டாத ஒரு நிர்வாகம் தான் இது அப்படிங்கிறது. நேற்று இரவு கனமழை பெய்ததால் சாதாரண மழை, மிக மிக சாதாரண மழை, கனமழையே அல்ல, சாதாரண மழை. சாதாரண மழைக்கே இந்த விபத்து என்றால் பக்கத்துல பாருங்க ஒரு குடோன் இருக்குது, அதனுடைய சுவர் இருக்குது, சுற்றிலும் இதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இந்த குடோனை சுத்தி வீடுகள் இருக்கிறதா, இல்லாட்டி வெறும் எல்லாமே தனியார் நிறுவனங்கள் இருக்கிறதா? தனியார் நிறுவனங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளிகள் ஆங்காங்கே கொட்டாகைக்கு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள்.